கோதையின் பாமாலை 25. கண்ணன் சிறையில் தேவகி மகனாக பிறந்து யசோதையின் மகனாக வளர்ந்ததை கூறி அவனின் அருளை பெற வேண்டி நிற்கிறார்கள் ஆண்டாள் கோஷ்டியினர். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ எம்பாவாய். சிம்மாசனத்தில் கம்பீரமாய் சேவை சாதிக்கிற ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அவதார ரகசியத்தை புகழ்ந்து பாடுகின்றனர். 2 மாதர்களுக்கு ஒரு மகனாய் பிறந்தவனான பலராமனின் தம்பி அல்லவா நீ. தேவகியின் கருவிலிருந்து ரோகிணியின் கருவிற்கு மாற்றப்பட்டவன் பலராமன். அவனுக்கு பிறகு அவதரித்த நீ என்ன செய்தாய்? தேவகிக்கு மகனாய் பிறந்து பிறகு யசோதையின் வளர்ப்பு மகனாக ஆனாய். அது மட்டுமா, ஒரு தேவதையை ஒருத்தி மகளாய் பிறக்க செய்து மற்றொருத்தி மகளாக இருக்க செய்தாய். அந்த மாய பெண் அன்றே கம்சன் கரத்திலிருந்து விடுபட்டு மறைந்தாள். தேவகியின் மகன் என்பது தெரியாதபடி நீயோ கோகுலத்தில் நந்தகோபன் குமரனாக வளர்ந்தாய். தேவகியின் 8வது பிள்ளை தன்னை கொல்வான் என்ற அஸ்ரீரி வாக்கு ஒரு பக்கம், உன்னை கொல்லப் போகிறவன் கோகுலத்தில் வளருகிறான் என்று மாயப்பெண் உரைத்த சொல் மற்றொரு புறமாக கம்சனை வதைக்க தருக்கில்லானாகி, அதாவது அச்சொல்லை சகியாதவனாக எப்படியாவது உன்னை கொன்றுவிட நினைத்த கம்சன் பல அசுரர்களை அனுப்பி அதையெல்லாம் வீணாக செய்து அவன் வயிற்றில் தீப்போல் சுடும்படி நீ நின்றாய். தருக்கில்லானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே என்று அறிந்து பின் தன் கோரிக்கைகளை வைக்கிறார்கள் அவர்கள். உன்னை அறுத்தித்து வந்தோம். எதை கேட்டாலும் உன்னால் கொடுக்க முடியும். ஆனால் நாங்கள் ஐஸ்வர்யத்தையோ அரண்மனை வாழ்வையோ கேட்பதாக இல்லை. இவையெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் என்ற கூற்றுப்படி இந்திர பதவியோ வேறு வஸ்துவோ வேண்டாம். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உன்னை யாசிக்கிறோம். உன்னைதான் நாங்கள் பயனாக அர்த்திக்கிறோம். திருத்தக்க, அதாவது லக்ஷ்மி தகுந்த செல்வமாக இருக்கிற நீ எங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக உன்னை தர வேண்டும். பிரம்மா கன்று கூட்டங்களை மறைத்து வைக்கையில் நீ எத்தனை கன்று குட்டிகளாகவும் இடைப்பிள்ளைகளாகவும் உருவெடுத்து கொண்டாய். அதுபோல எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கிருஷ்ணனாக நீ வர வேண்டும். அதனால் உன் வீர செயல்களை பாடி உன்னை பிரிந்து வாடும் துயர் நீங்கி மகிழ்ந்திடுவோம். உன்னை அறுத்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என்று மங்களம் பாடுகின்றனர் ஆண்டாளும் கோபியர்களும். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.